ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம நிறையா ரியல் லைஃப்லையும் பார்த்துருப்போம், படங்கள்லையும் பார்த்துருப்போம். குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களை அவங்க பெருசானதுக்கப்புறமா வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முடிவு கட்டுறதுக்காக தெலுங்கானாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம். இந்த சட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் இது பாலிட்டி சாப்டர்லேயும் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ்லேயும் வரும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, தெலுங்கானா அசம்பிளி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பில்லுன்னா, தெலுங்கானா எம்ப்ளாயி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பேரண்ட் சப்போர்ட் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லை தெலுங்கானா பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற நபரோ இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற நபரோ அவங்களுடைய பெற்றோர்களை ஒழுங்காக பார்த்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, அதை பெற்றோர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய சேலரியிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட், அவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, அவங்க சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை டைரக்டாக கவர்மெண்ட்டோ இல்லை இந்த கம்பெனியோ அவங்க பெட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுதான் இந்த தெலுங்கானா எம்ப்ளாயி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பேரண்ட் சப்போர்ட் பில் அப்படிங்கிற இந்த பில். ஸோ இந்த பில் பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி, எதுக்காக இந்த பில்லு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபேமிலி சிஸ்டம். இந்தியாவுடைய ஃபேமிலி சிஸ்டத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, கடைசி காலத்தில் அவங்களுடைய ஃபினான்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய மெயின்டெனன்ஸ், அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இந்தியாவுடைய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போது நம்ம எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு மூவ் ஆகிறதுனால பெற்றோர்கள் நிறையா இடத்துல அப்படியே அனாதையை விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி பெற்றோர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சில சட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த சட்டம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிறதுனால தான் புது சட்டம் கொண்டு வராங்க. ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட் இருக்கு. பட் என்னதான் இந்த ஆக்ட் இருந்தாலும் இதுல உள்ள ப்ரொவிஷன்ஸ் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தல. இந்த ஆக்ட்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் புது ஆக்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஹியூமன் டைஸ் ஆர் வீக்கனிங் இந்த மாடர்ன் சொசைட்டி. ஸோ இப்போ சொசைட்டியில் முழுக்க முழுக்க பணம், வேலை, இந்த மாதிரி ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாமல் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறைய அந்த மெட்டீரியல் திங்ஸ் மேலே தான் நம்ம ஆசாபாசங்களை காட்டுறோமே தவிர ஒரு ஹியூமன் டை அப்படிங்கிறதே உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் பிரைவேட் எம்ப்ளாயி, எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்க எல்லாத்துக்குமே வர்றதுனால இவங்க சொசைட்டிக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு காரணத்தால தான் இந்த ஆக்ட் கொண்டு வர்றாங்க. இதை நம்ம கான்ஸ்டிடியூஷனோட லிங்க் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகிள். இதில் என்ன சொல்றாங்க, நோ பர்சன், அவங்க யாரா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்டு ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், அவங்க எந்த கேஸ்டா இருக்கட்டும், எந்த ரிலீஜனா இருக்கட்டும், எந்த ஏஜ் குரூப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்க போது. அது மட்டும் இல்லாம ஒரு டிபிஎஸ்பி ஆர்டிகிள் 41 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் டு என்ஷூர் த ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள். யார் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு, யார் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு, தென் மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக ஓல்டேஜ் பீப்புள், இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே கொஞ்சம் நலிவடைந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள், இவங்களுக்கு ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த டிபிஎஸ்பி சொல்கிறாங்க. ஸோ இப்போது தெலுங்கானா கொண்டு வந்திருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இப்போது இந்த ஆக்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டில் யார் யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அரசாங்கத்தில் என்ன வேலையாக இருந்தாலும் சரி, குரூப் ஏ, குரூப் பி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த ஆக்டுக்குள்ளே வருவாங்க. அதேமாதிரி ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஓகேங்களா. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் எந்த கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க இந்த சட்டத்துக்குள்ளே வருவாங்க. அதேமாதிரி தெலுங்கானாவில், இதுவுமே தெலுங்கானாவில் அதேமாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய தெலுங்கானா கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்ன பண்ணும், அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கரெக்டாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணும். அதே மாதிரி தெலுங்கானாவுடைய பிரைவேட் எம்ப்ளாயீஸ்,
தென் தெலுங்கானாவுடைய எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி கிடையாது, எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கடுத்து லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டியில் உள்ளவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் கொடுக்குறது, அவங்கள பார்க்குறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பண்ணும். அப்படி பண்ணல அப்படின்னா இவங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் இது வந்து குழந்தைகளுக்கு, ஓகேங்களா, இவங்க எல்லாமே கவர் ஆவாங்க. அதே மாதிரி இதில் பேரண்ட்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் என்ன, அம்மா அப்பா அந்த மாதிரி டேரக்டாக இருக்காங்க இல்லையா, அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். ஸ்டெப்னா தத்து இருக்கிறாங்கல்ல, இப்போ தத்தரக்கூடிய குழந்தைகளும் என்ன பண்ணணும், அவங்களுடைய பேரண்ட்ஸை ப்ராப்பராக பார்த்துக்கணும். அடுத்து டிபெண்டன்ட் பேரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ தோஸ் ஹூ டு நாட் ஹவ் அடிக்குவேட் இன்கம், அவங்க இப்போ நல்லா கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் இருக்காங்கன்னா மாதம் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பென்ஷனாக கொடுப்பாங்க. இல்லை அவங்க பிரைவேட்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வரும். அவங்களாம் அதில் இன்க்ளூட் ஆகலை. யார் மட்டும்தான், எந்தெந்த பேரண்ட்ஸ்க்குலாம் வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க. அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட், இப்போ ஃபாதர் மதர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, இன்னும் ஒருத்தவங்க மட்டும் உயிரோடு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க உயிரோடு இருந்தாலும் இந்த ஆக்டுக்குள்ள வருவாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதில் என்ன பண்ணல, வெறும் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை மட்டும் சொல்லாம ஸ்டெப் பேரண்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் அவங்கள பார்க்கல எதுவுமே பண்ணலை, அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ரிட்டன் அப்ளிகேஷன் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலையும், கலெக்டர், இந்த மாவட்ட கலெக்டருக்கு ஒரு ரிட்டன் பெட்டிஷன், இந்த மாதிரி என்னோட பையன் வந்து இல்லை என்னோட பொண்ணு வந்து என்னை சரியாக பார்த்துக்கல, எனக்கு தேவையான மருத்துவ உதவி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் தே ஹாவ் நோ அடிக்குவேட் இன்கம் சோர்ஸ், அவங்களுக்கு என்னென்னலாம் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஆக்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படிங்கிறத கலெக்டர் கிட்ட சொல்லணும். அப்ளிகேஷன் மஸ்ட் ஸ்பெசிஃபை மந்த்லி இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்சஸ், எல்லா சோர்ஸஸையும் வந்து அவங்க இது பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு போத் பேரண்ட் அண்ட் சைல்டு டு பி ஹியர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அவங்க அந்த பெற்றோர்கள், அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படி பேசியும் ஒத்து வரல அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, அந்த பேரண்ட் அந்த குழந்தைகளுடைய அக்கௌண்ட்ல இருந்து இப்போ அவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருந்தாலும் சரி, 15%, அவங்க சேலரியில் 15%, இல்லைன்னா 10,000 ரூபாய், இது ரெண்டுல ஏதோ ஒன்று 15% வந்து அந்த பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 10,000 ரூபாய், இது ரெண்டுல எது வந்து கம்மியான அமௌண்ட்டாக வருதோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. இந்த கேசஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வெறும் 60 நாள், 60 டேஸ் தான் டைமு. இந்த 60 டேஸுக்குள்ள வந்து முடிக்கணும். உங்களுக்கு டிடக்ஷன் எவ்வளோ, 15%, அந்த குழந்தைகளுடைய கிராஸ் சேலரியிலேருந்து 15%, இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் 10,000 ரூபாய். ஓகேங்களா, the fund go directly to the parents bank account via employer. அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயர் இருக்காங்கல்ல, அவங்க சேலரி போடும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த யார்கிட்ட வந்து அந்த பெற்றோரை டேக் கேர் பண்ணுமோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா என்ன பண்ணுவாங்க, 15% பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக்ட் அஸ் த அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர், இந்த ஆக்ட் எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆஃபீஸராக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாரு. அதே மாதிரி கேஸ் மஸ்ட் பி ரிசால்வ் இன் 60 days, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இந்த ஆக்ட்ல இன்னொரு என்ன விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் கமிஷன். நிறைய ஸ்டேட்ல சீனியர் சிட்டிசனுக்கான கமிஷன் போன வருஷம் கேரளா கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு நல வாரியத்தையும் கேரளா இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போறாங்க. இதுதான் இந்த இதோடைய முக்கியமான இது. ஸோ இப்போ இந்த சட்டத்துக்கு ஒரு சில பேர் அப்போஸ் பண்றாங்க, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ஷூர் லைஃப் வித் டிக்னிட்டி. ஸோ ஆர்டிகல் 21 நம்ம பார்த்தோம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் ஒவ்வொரு நபர்களும் டிக்னிட்டியோட வாழ்றதுக்கான உரிமை இருக்கு இல்லையா, அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த பில் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடி பார்த்தோம், 2007 கொண்டு வந்த மத்திய அரசாங்கத்தோட சட்டத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை, அதனால இது வந்து கரெக்டாக இருக்கும். தென் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கிற நபர்கள், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக இந்த பில் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த பில்லுக்கு அகேன்ஸ்ட் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஓவர் ரீச் இன் பிரைவேசி, இந்த மாதிரி பெற்றோர்களை பார்த்துக்கிறது எல்லாமே பிரைவேட் சம்பந்தமான விஷயம், ஒரு நபருடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் அரசாங்கம் போய் நுழையுது மனிதனுடைய ரைட் டு பிரைவசியை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ். இப்போ நிறையா இந்த ஃபேமிலி ரிலேட்டடான சட்டங்கள் இருக்கு இல்லையா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாமே தப்பாக பயன்படுத்தப்படுது. இப்போ ஃபேமிலி ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா
இது பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஆக்டும் இப்போ குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கு மேலே ஒரு பிரச்சனை மனஸ்தாபம் அப்படின்னா இந்த ஆக்டை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட் எம்ப்ளாயி, எம்எல்ஏ, எம்பி, எம்எல்ஏஸ் இவங்க மட்டும்தான் ஆடாக இருக்காங்க. பட் இந்தியாவில் 90% இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% பீப்புள் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே பண்ணலை. அப்போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா வெறும் 10% மட்டும்தான் அதில் இன்க்ளூட் ஆயிருக்காங்களே தவிர ஒரு 90% எதில் தான் வேலை பார்க்குறாங்க, அன்ஆர்கனைஸ் செக்டர்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள கவர் பண்ணுற மாதிரி இந்த பில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவில் இதுவரை எந்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரியான ஒரு பில் வந்து கொண்டு வரல. இப்போ தான் முதல்ல தெலுங்கானா கொண்டு வர்றாங்க. இது மித்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே ஒரு ரோல் மாடலாக இருக்கும். இந்த பில் நடைமுறைக்கு வரல. இது இன்னும் இப்போ தான் வந்து தெலுங்கானாவுடைய அசம்பிளியில் இருக்குது. இது நீ பாஸ் ஆகி நடைமுறைக்கு வந்தால் தான் இதனால் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பில்லை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டேட்டு கண்டிப்பாக ஒரு ஆக்ட் கொண்டு வரணுமா, இல்லை இது வந்து அவேர்னஸ் மூலியமா இது நம்மளா முன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியும் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.